ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னா ஒரு இன்னர் ஃபயர் இருந்துட்டே இருக்கணுங்க. அப்படி இன்னர் ஃபயர் இருக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. ஒரு விஷயத்த குயிக்கா திங்க் பண்றது மட்டும் இல்லாம அதை ஃபாஸ்டா லேர்ன் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடியவங்க தான் மேசராசியும் வாதம் பாடி டைப்பும் கலந்திருக்கக்கூடியவங்க. ஹலோ கிரியேட்டர்ஸ், நான் உங்கள் நற்பவி. நீங்க உருவாக்குற எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கைய அழகாக்குதுங்க. நாம ஆல்ரெடி மேசராசியில பித்தம் பாடி டைப் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலான்றத பார்த்தோம். எந்த மாதிரி மெத்தடு, டைமு எல்லாமே பார்த்தோம். இப்போ மேஷராசியில வாதம் பாடி டைப் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் லவ்க்காக, மணிக்காக, ஹெல்த்துக்காக வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மேசராசியும் வாதமும் கலந்து இருக்கும்போது உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், மைண்டும் பாடியும் எப்படி நேச்சராகவே இருக்கும், ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்க, உங்கள் ஹெல்த்து எந்த மாதிரியான ரியாக்ஷனை கொடுக்கும், இது எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நம்மளால் செய்ய முடியுங்க. நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய மேசம் நேச்சராகவே திங்க் பண்ணுறது, பேசுறது, ஒரு செயலை ஃபாஸ்டாக செய்கிறது, போல்டாக இருக்கிறது, அதே சமயத்தில் அன்ஸ்டாப்பபிள் பர்சனாகவும் இருப்பாங்க. அதுவே வாதம் பாடி டைப்பாக இருந்தாங்கன்னா, அதாவது ஃபயர் கூட ஏர் மிக்ஸ் ஆகும்போது உங்கள் எனர்ஜி லைட்டாகவும் ஃபாஸ்டாகவும் இருக்கும். உங்கள் தாட்ஸும் எனர்ஜியும் ஏர் மாதிரியே அலைப்பாஞ்சிட்டே இருக்குங்க. ஆனால் அது உங்களுக்கு தாட்ஸுக்கும் கிளாரிட்டிக்கும் உங்கள் ஃபோக்கஸ்க்கு ஒரு கிளாரிட்டியை கொண்டு வருங்க. இப்படிப்பட்ட பாடி டைப் இருக்கிற உங்களுக்கு லவ், மணி, ஹெல்த் இது எப்படி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மூலமா அட்ராக்ட் பண்ணலாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க ஒரு ஹைலி இண்டிபெண்டா இருப்பீங்க. அதாவது ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிட்டா மற்றவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்க மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஃபயர் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அதுவே உங்ககிட்ட இருக்கிற ஏர் ஃப்ரீடமா விரும்பும். ஸோ பழைய மெத்தட்ஸை விரும்ப மாட்டீங்க. புது விதமா ட்ரை பண்றதும், புது விதமா பேசுறதும், நியூ ஐடியாஸ்லயும் தான் உங்களோட ஒர்க் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது உங்களுக்கு. இன்ஸ்டண்டா டிசிஷன் எடுக்கிறவங்களா இருப்பீங்க. சில டைம் மிஸ்டேக் ஆனா கூட அது லேர்னிங்கா நினைக்கிற ஆளா இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு காதல், கோவம், சந்தோஷம் எல்லாமே இன்ஸ்டண்டா வந்து போகும். சீக்கிரம் கோவம் வரும், ஆனா சீக்கிரமா காம் ஆயிடுவீங்க. நீங்க ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியா இருப்பீங்க. அதாவது மற்றவங்கள ஆட்டோமேட்டிக்கலா அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட பிரசன்ஸ்ல ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுங்க. கரிஷ்மா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபயரும் ஏரும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால உங்களோட மைண்டும் உங்க பாடியும் நேச்சராகவே டூ மெனி ஐடியாஸோடவே இருக்குங்க. லைக் மைண்ட் ஸ்ப்ரில்லிங் ஆகும். அரௌண்ட் 5 ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் பர்ன் அவுட் ஆயிரும். ஸோ தூக்கம் லைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு டைஜஷன் ஸ்பீடாக இருக்குங்க. உங்கள் பாடி ஹீட்டாகவும் ட்ரைனஸாகவும் மாறி மாறி இருக்கும். எக்ஸ்பெஷலி ஹேண்ட்ஸும் ஐஸும் ரொம்பவே ட்ரை ஆயிருங்க. ரிலேஷன்ஷிப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேச்சராகவே ஒரு லவ்வை டீப்பாக அண்ட் பேஷனட்டடாக இருப்பீங்க. ஒரு பர்சனை லவ் பண்ணால் ஃபுல் ஹார்ட்டோட தான் லவ் பண்ணுவீங்க. ஆஃப் வேன்ற கான்செப்டே கிடையாது. ஃபயர் எலமெண்ட்ஸாக இருக்கிறதால உங்களுக்கு ஒரு இன்டென்சிட்டி கொடுக்குங்க. அதனால் உங்கள் லவ் ஒரு வார்மா, கேரிங்கா, பட் கொஞ்சம் பொசசிவ் டச்சோட இருப்பீங்க. ஆனால் வாதம் பாடி டைப்பாக இருக்கிறதால நீங்கள் ஃப்ரீடம்மை தேவைப்படுற பர்சனாகவும் இருப்பீங்க. ஸோ டூ மச் கண்ட்ரோலாகவும் இருப்பீங்க. ஆர் உங்கள் மேலே ப்ரெஷர் போடுற மாதிரி பேசினா உங்கள் இன்சைட் எனர்ஜி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் கூட இருக்கிற பார்ட்னர் காமாக, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற பர்சனாக உங்கள் கூட இருந்தால் ஃபயர் லைட்டாக க்ளோ ஆகும். உங்கள் ஃபுல் ஷாம் அண்டு கேரிங் சைடும் வெளியே வரும். பட் உங்கள் கூட இருக்கிற பார்ட்னர் ஆர்கியூ பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வேர்ல்ட் வைண்ட், அதாவது சூறாவளி மாதிரி ஆயிருங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் பர்ன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஐடியல் ரிலேஷன்ஷிப்பு நேச்சுரலாகவே ட்ரஸ்டாக இருக்கணும். ஸ்பேஸ் கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் இருந்தாவே உங்கள் ஃபயர் இன்னர் சோலை என்லைட்டன் பண்ணி கொடுக்குங்க. ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் க்ளோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம், ஸ்லோவாக ப்ரீத்திங் பண்ணலாம். அது பெஸ்ட்டாக இருக்கும். மெடிடேஷனில் காமாக ஃபயரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தண்ணியை கூட நீங்கள் மூணு எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணும்போது க்ரியேட்டிவிட்டியும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டும் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இனி ஹெல்த்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஃபயராகவும் ஏராகவும் இருக்கிறதுனால ஃபயர் ஓவர் ஹீட்டை கொடுக்கும்.
ஏர் ட்ரைனஸை கொடுக்குங்க. ரெண்டும் சேரும்போது மாய்ஸ்சரைசர் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின்னு, லிப்ஸு இது எல்லாமே ட்ரை ஆயிரும். ஐஸ் எல்லாம் இரிட்டேஷன் ஆகும், ஹேர் தின்னிங் ஆகவும், டேண்ட்ரஃபும், பாடியில் டீஹைட்ரேஷன் ஆகிறதுனாலையும் டயர்ட்னஸும் ஆயிருங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் வாட்டர் அதிகமாக இன்டேக் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட கீ ஆறு ஃபுட்டை வார்மாக சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு டைஜஷன் அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் நேச்சுரலாகவே மெட்டபாலிசத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்க வைக்குங்க. ஆனால் இந்த ஏர் இருக்கிறதுனால இர்ரெகுலராக இருக்கும். சில நாள் ஃபாஸ்ட்டாக டைஜஷன் ஆகும், சில நாள் பேலன்ஸ் இல்லாமல் வாட்டிங்க அசிடிட்டி வருங்க. ஸ்டொமக்கில் பர்ன் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதும் அசிடிட்டியாக இருக்கும். சில டைம் ரொம்ப பசிக்கும், சில டைம் பசியே இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக மீல் டைமை ஃபாலோ பண்ணணுங்க. மார்னிங்கில் வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். மீல்ஸ் ஸ்கிப் பண்ணவே கூடாதுங்க. ஸ்லீப்பிங் சைக்கிளில் எந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் எலமெண்ட்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால உங்களோட தாட்ஸ் ஸ்டாப் ஆகாமல் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ மைண்ட் ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும். நைட் டைமிங்கில் இமேஜினேஷன் அதிகமாகி பேக் சைடில் வரி ரன் ஆகிட்டே இருக்கும். சரியாக தூங்க முடியாது, லேட்டாக தான் தூக்கம் வரும். கனவுகள் அதிகமாக வர்றதும் சீக்கிரம் எந்திரிச்சுக்கிறதால டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா ஈவினிங்கில் ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணிடுங்க. வார்மாக மில்க் குடிச்சுக்குங்க, இல்லது ஹெர்பல் டீ குடிச்சுக்கலாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி டீப்பான ப்ரீத்திங் பண்ணலாம். உங்களோட ஜாயின்ஸும் நர்வ்ஸும் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ஏரும் ஃபயரும் அதிகமாக இருக்கிறதுனால ஜாயின்ஸில் ட்ரைனஸ் ஆகுங்க. ஷோல்டர்லேயும் நெக்லேயும் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஜாயின்ஸில் ஒரு கிராக் சவுண்டு கேட்கும். நர்வ்ஸில் ஒரு பெயினை, ரெஸ்ட்லெஸ்னஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் டெய்லியும் ஜென்டலாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், யோகாவும் செய்யலாங்க. ஆயில் மசாஜ், சீசிம் ஆயில் ஆர் கோகனட் ஆயில் வச்சு வீக்லி ட்வைஸ் ஆயில் மசாஜ் பண்ணலாம். பாடியை வார்மாக வச்சுக்கிறது இந்த ட்ரைனஸ் இல்லாமல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கும். ஃபயர் ஃபோக்கஸுக்கும் ஏர் தாட்ஸும் கொடுக்கறதுனால இது ரெண்டும் சேரும்போது மென்டலி உங்கள் மைண்ட் ஓவர் ஆக்டிவேட் ஆகி ஓவர்லோட் ஆகுங்க. ஸோ ஓவர் திங்கிங்காக இருக்கிறது, சடனாக ஆன்சைட்டி ஆகிறது, மூட் ஸ்விங் ஆகிறது இதனால் நடக்கும். இதுக்கோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிடேஷனில் காமாக கலர்ஸை ப்ளூ கலர் அது ஒயிட் கலரை இமேஜினேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. வாட்டர் எனர்ஜி கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஏர் பாடி டைப்பும் ஃபயர் எலமெண்ட்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கிட்ட ட்ரைனஸ் அண்ட் மைண்ட் ஃபீடாக இருக்கிறது, ரெஸ்ட்லெஸ்னஸாக இருக்கிறது எல்லாமே டெண்டன்சியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வாட்டரும் எர்த்தையும் இந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணும்போது நீங்கள் எனர்ஜியாகவும் ஒரு க்ரியேட்டிவான பர்சனாகவும் ஹெல்த் பர்சனாலிட்டியாக இருக்கிற பர்சனாகவும் மாறுவீங்க. இனி இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக உங்களோட காதலை, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி அட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் சூஸ் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் 6 to 9 சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சன் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஃபயர் கூலிங் ஆயிரும். ஸோ வாட்டர் ஆக்டிவேட் ஆயிருங்க. தென் பெஸ்ட்டு டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடேயில் செய்யலாம். இல்லைன்னா ஃபுல் மூனில் செய்கிறது இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை செய்யும்போது நீங்கள் மேற்கு பக்கமாக அல்லது வடமேற்கு பக்கமாக உட்காந்து செய்கிறது மூன் எனர்ஜியை ஃப்ளோவாக ஆக்கி விடுங்க. நீங்கள் தென் அந்த டம்ளரில் வாட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்மால் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணலாங்க. அது கூட ஒரு 3 drops ஹனியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்வீட் வைப்ரேஷன் கிடைக்க வைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற கலர்னு பார்த்தா ஒரு லைட் கலர்ட்டாக இருக்கிற பிங்க் கலர் அல்லது ஒயிட் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படி ட்ரெஸ் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கிளாத்தை மட்டும் அந்த கிளாஸுக்கு கீழே வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு லைவ் வைப்ரேஷன் அட்ராக்ட் பண்ணி கொடுக்குங்க. இந்த கிளாஸை நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டைமிங்கில் லவ்வுக்காக அப்ரிமேஷன் சொல்லுங்கள். என் ஹார்ட் காமாக இருக்குது, என் காதல் நேச்சுரலாகவே ஃப்ளோ ஆகுது, நான் அன்பான அமைதியான உறவை சுத்தமான மனசோட
காதலோட அட்ராக்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். தென் ஃபைனலி கிராட்டிடியூட் சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு 1 to 5 minutesக்குள்ளே செஞ்சு முடிச்சிருங்க. இனி நம்ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக மணி வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கான மெத்தேடு என்னென்னு பார்க்கலாங்களா? உங்ககிட்ட இருக்கிற ஃபயர் வந்து ஒரு ஆம்பிஷனாகவும் ஏர் வந்து ஐடியாஸோடவும் இருக்கிறதுனால பணம் உங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக வரும். ஆனால் அது உங்ககிட்ட சில நேரங்களில் கொஞ்சம் மெதுவாக வர்றதுனால பொறுமை இருக்காது உங்ககிட்ட. ஸோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறதால உங்களுக்கு மணி ஃப்ளோவும் கன்சிஸ்டன்சியாகவும் கிடைக்குங்க. மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற டைம்னு பார்த்தா மார்னிங் ஒரு 5:32 to 6:30 பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு காமான வைப்ரேஷனில் நீங்கள் செய்யலாங்க. பெஸ்ட் டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டேல பண்ணலாம், அல்லது மூன் வந்து க்ரோவிங் ஆகிற டேஸில் வந்து பண்ணலாங்க. நீங்கள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணுற டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சைடில் அல்லது நார்த் ஈஸ்ட் சைட்லேயும் பண்ணலாங்க. பிகாஸ் இது வெல்த் ஃப்ளோ ஜோன்ஸாக இருக்குதுங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 leaves துளசி எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கலாம். ஆப்ஷனலாக ஒரு காயின் வந்து வாஷ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் க்ரீனில் அல்லது கோல்டன் எல்லோவில் நீங்கள் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் அந்த டம்ளருக்கு கீழே கிளாத்தாக வச்சுக்கலாங்க. துளசியும் மஞ்சளும் பியூரிஃபையை குறிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது லக்ஷ்மி எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடியதுங்க. இந்த டைமிங்கில் உங்களோட அப்ரிமேஷனை நீங்கள் சொல்லுங்கள். பணம் என்னிடம் நிறைவாக இருக்கிறது, பணம் வருவதற்கான வழிகள் அனைத்தும் திறந்து இருக்கிறது, பணத்தை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஃபைனலி இந்த பணம் எனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறதுன்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற காயினை வந்து ஒரு க்ரீன் கிளாத்தில் மேனிஃபெஸ்டேஷனுக்கு அப்புறம் எடுத்து வச்சுருங்க. நார்த் சைடில் நீங்கள் செய்யும்போது வீனஸும் மெர்க்குரியும் இணைஞ்சு ப்ராஸ்பரிட்டி ஃப்ளோ ஆகுதுங்க. அடுத்து உங்கள் ஹெல்த்துக்காக எப்படி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நீங்கள் ஃபயர் எலமெண்ட்டாக இருக்கிறதால உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க. ஏர் மிக்ஸ் ஆகும்போது மூமெண்ட் இருக்குது. ஸோ இது இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸும் அசிடிட்டியும் ட்ரைனஸும் ஆகுங்க. ஸோ வாட்டர் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு கூலிங்கையும் ஹீலிங்கையும் அண்ட் எனர்ஜி பேலன்ஸையும் தருங்க. இப்போ டைமு, டே, டைரெக்ஷனு என்னென்ன ஐட்டம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நீங்கள் சூஸ் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 9 o'clock to 10 o'clock வரைக்கும் செய்யலாங்க. உங்களோட பாடி காம் மோடில் அப்போ தான் இருக்கும். தென் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டேல செய்யலாம், ஆர் ஃபியூ மூன் டே இருக்கிற டைமிங்கில் நீங்கள் செய்யலாங்க. அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுற டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் சைடு ஆர் சவுத் ஈஸ்டில் செய்யலாம். பிகாஸ் இங்கே ஹீலிங் லைட்டும் அண்ட் சன்ரைஸ் டைரக்ஷனும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஹெல்த் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. தென் நீங்கள் என்னென்ன ஐட்டம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க, ஹாட் வாட்டர் வேண்டாம். ஒரு துளசி இலை ஆட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் சின்னதாக சாம்பிராணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா இது உங்களை வந்து உங்கள் உடல் சுத்தமாகுது அப்படிங்கிற ஒரு சிம்பிளை குறிக்கிறதுக்காக தான். மூன் லைட்டில் ஒரு 15 minutes அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் இது வந்து ஒரு ஆப்ஷன் தான், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. தென் நீங்கள் யூஸ் பண்ணுற கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரு, லைட் ப்ளூவும் யூஸ் பண்ணலாம். தென் சாஃப்ட் காட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு எமோஷனல்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகி பாடி ஹீல் ஆகும். இப்போ உங்களோட அப்ரிமேஷனை நீங்கள் சொல்லலாம். என் உடல் ஆரோக்கியமாக இருக்குது, எனக்குள்ள இருக்கிற செல்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக அமைதியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மாதிரியான ஒரு ஹெல்த்து வேணுமோ அந்த மாதிரி கேட்டுக்குங்க. ஃபைனலாக இதை சொல்லி முடிச்சுட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஹெல்த்துக்காக செய்யும்போது மினிமம் நீங்கள் ஒரு 7 days கண்டினியூஸாக செய்யணுங்க. தென் லவ்வுக்காக மணிக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யும்போது அந்த வாட்டரை ஸ்லோவாக சிப் பண்ணி குடிச்சுக்கலாம். ஆனால் ஹெல்த்துக்காக செய்யும்போது கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த வாட்டரை உங்கள் கை கால்களில் தலைகளில் ஜஸ்ட் தெளிச்சுக்குங்க, அல்லது கை காலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் நாம் யூஸ் பண்ணுற எல்லா கலர்ஸும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்ராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க விடுதுங்க.
லவ்வுக்காக செய்யும்போது அநாதக சக்கராவும் சுவாதிஷ்டான சக்கராவும் ஆக்டிவேட் ஆகுது. மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்காக செய்யும்போது மணிப்புர சக்கராவும் மூலாதார சக்கராவும் ஆக்டிவேட் ஆகுதுங்க. ஃபைனலி ஹெல்த்துக்காக செய்யும்போது மூலாதார சக்கரா, அநாகத சக்கரா அண்ட் விஷுத்தி சக்கராவும் ஆக்டிவேட் செய்யறதுனால எல்லாமே நமக்கு பேலன்ஸ் ஆகி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய விஷ் நம்மளுக்கு ரியாலிட்டியில நடக்கக்கூடியதா இருக்குதுங்க. இது வரைக்கும் நம்ம மேச ராசியில வாதம் பாடி டைப் கலந்து இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எந்த மாதிரி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் மேசராசியில் கபம் பாடி டைப் கலந்துருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.